ஓகே எஸ்கேஆர், இப்போ நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சாச்சு. இந்த வீடியோ நீங்க எப்ப பாப்பீங்கன்னா என்னோட பர்த்டே அன்னைக்கு பாப்பீங்க. அதாவது நாளைக்கு என்னோட பர்த்டே. ஸோ இன்னைக்கு வந்துட்டு எனக்கு நானே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸான ஒரு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ண எனக்கு ஆசை. ஏன் அப்படின்னா போன வருஷம் வரைக்கும் என்னால வந்துட்டு எதுவுமே வாங்க முடியல. லைக் என்னால அவ்வளவா ட்ரெஸ் வாங்க முடியாது அண்ட் ரொம்ப பெட்ரோல் போட்டு சுத்த முடியும். பட் அந்த அளவுக்கு ரிச் எல்லாம் சுத்த முடியாது. ஆனா இந்த பர்த்டே வந்துட்டு கொஞ்சம் நல்லா சர்ப்ரைஸா, கொஞ்சம் நல்லா எனர்ஜெட்டிக்கா புதுசா ஆரம்பிக்கணும்னு ஆசை. போன வருஷம் வரைக்கும் நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அண்ட் இன்னொன்னு என்னன்னா நம்மளுக்கு பிடிச்ச பர்சன்லாம் அப்படியே போயிட்டாங்க. இப்போ வந்துட்டு அந்த மாதிரி யாருமே இல்ல. அண்ட் இப்போ ஒருத்தி இருக்கா, அவ வந்துட்டு என் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, நல்ல செம்ம டைப். மேபி அவளையும் இந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்ட முடிஞ்சா காட்டுறேன். அவளுக்காகவும் வந்துட்டு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு, இந்த வீடியோலயே இருக்கு. அவளோட ரியாக்ஷனுமே இதுல கவர் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிறது கூட அவதான். அண்ட் சரி, ஓகே, எனக்கு நானே பண்ண அந்த கிஃப்ட் என்ன அப்படின்னா காட்டுறேன். காட்டவா? ஸோ இது எனக்கு நானே பண்ண ஒரு காஸ்ட்லியஸ்ட் கிஃப்ட் இது வரைக்கும். எனக்கு நானே பண்ணிக்கிட்டதுல இது ஒண்ணு. என்ன போன் அப்படின்னா iPhone 14 Plus. இதோட ரேட் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பர்பிள் கலர் வந்துட்டு 65,000 கிட்ட வந்துருச்சு. ஸோ இது ஒண்ணு வாங்கியிருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா வயர்லெஸ் சார்ஜர். இதுல வந்துட்டு நம்ம போனும் சார்ஜ் பண்ணிக்கலாம் அண்ட் நம்ம ஏர்பாட்ஸ் பிளஸ் வந்துட்டு ஐவாட்ச் இது எல்லாமே வந்துட்டு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுவும் வாங்கியிருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா நார்மலா அந்த போன் கேசஸ். ஸோ இதெல்லாமே வாங்கினேன். இது டோட்டலா வாங்கி எனக்கு எவ்வளவு ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 75 to 80,000 கிட்ட வந்துருச்சு ஆல்மோஸ்ட் எல்லாமே. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 14 Plus அன்பாக்ஸ் பண்ண போறோம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஓகே எஸ்கேஆர், ஆக்சுவலா ரொம்ப நர்வஸா இருக்கு. எதனால அப்படின்னா இது வரைக்கும் நான் இவ்வளோ காஸ்ட்லியா நான் ஒரு ஃபோன் வாங்கினதே கிடையாது. என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டேனா என்னோட 26th பர்த்டே இது. ஸோ May 20, 26th பர்த்டே. ஸோ அன்பாக்ஸ் பண்ண போறேன். அன்பாக்ஸ் பண்றேன். ஆக்சுவலா சாட்டிஸ்ஃபை என்னன்னா இதுல இப்படி கிளிக்கிறதா செம்மையா இருக்கும். அந்த பாருங்க, ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த பக்கம் ஒண்ணு இருக்கு. இப்போ ஐபோனை ஓபன் பண்ண போறோம். பர்பிள் கலர். ஆக்சுவலா நான் ஒயிட் கலர் வாங்கலாம்னு பார்த்தேன். பட் ஒயிட் வந்துட்டு நார்மலா இருக்கு. அண்ட் அதுவும் இல்லாம ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா பர்பிள் கலர் வாங்கியிருக்கேன். இப்போ ஸோ நான் ஃபர்ஸ்ட் வச்சிருந்தது பாத்தீங்கன்னா iPhone 11 வச்சிருந்தேன். அதுவே நான் இஎம்ஐல வாங்கினேன். பட் இது வந்து நான் ரெடி கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கேன். செம்மையா இருக்குங்க, சூப்பரா இருக்கு பர்பிள் கலர்ல. அண்ட் வந்துட்டு டிஸ்பிளே பெருசா இருக்கு. லைக் 15 யூஸ் பண்ணா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி வந்துட்டு இதுலயுமே இருக்கு. வாங்கிக்கிறோம். ஓகே எஸ்கேஆர், நம்மளோட காஸ்ட்லி கிஃப்ட் வந்துட்டு ஐபோன் தான். அண்ட் iPhone 14 Plus. இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு காஸ்ட்லி கிஃப்ட் எப்போ வாங்குவேன் எனக்கு தெரியல. பட் வாங்கின வரைக்கும் ஹாப்பி. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த போனை ஆன் பண்ணி பார்க்க போறோம். அண்ட் ஆன் பண்ணிட்டு நானும் சுத்தியும் என்னோட ஃப்ரெண்டு உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லியிருந்தால, ஸோ போட்டோ எடுத்துட்டு அவளுக்கு என்ன ஒன்று வாங்கியிருந்தேன். பட் அவர் ரியாக்ஷன் எப்படி தர போறான்னு எனக்கு தெரியல. சரி பாப்போம், அதையும் நான் காட்டுறேன். ஓகே, இப்போ இந்த போன் ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ண பட்டன் எங்கப்பா? அது
இதுல ஹலோன்னு சொல்லிட்டு ஒண்ணு வரும், அது செமையா இருக்கும், அது பார்க்கவே பயங்கரமா இருக்கும். வந்துருச்சு. ஹிந்தில வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஹிந்தில வரல, தெலுங்குல வந்துச்சா? எல்லா லாங்குவேஜ்லயும் வருவான் பையன். வாடா தமிழ்ல வாடா. தமிழ்ல மட்டும் வர மாட்டான், பட் எல்லா லாங்குவேஜ்லயுமே வருவான். சோ இதுவுமே வந்து பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. இது வந்து சில இங்கிலீஷ். ஹலோ, இதுதான் நான் சொன்ன சாட்டிஸ்பாக்சன். இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா, அருந்துகிட்ட முண்டங்கடா. ஹலோ இதுலயும் வரலையா? அதாவது வேற லாங்குவேஜ்ல ஹலோ எப்படி வருமோ அந்த மாதிரி வந்திருக்கு இதுல. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஆன் பண்றதுக்கு முன்னாடி இதுக்கான பவுச் எல்லாம் நம்ம போட்டலாம். பிகாஸ் இப்படி யூஸ் பண்றது எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஏன்னா இது கிளாஸ், அதனால எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் அதனால பவுச் போட்டு யூஸ் பண்றேன். பவுச் எடுப்போம். இந்த பவுச் வந்துட்டு பாத்தீங்கன்னா கார்பன் பவுச்சா. இது ஒரு 2.5 அந்த ரேஞ்சில வந்தது. பிளஸ் இது வந்துட்டு நார்மல் தான். இது வந்துட்டு ஒரு 1005 அந்த மாதிரி தான் வந்தது. சோ இதுவுமே ஒண்ணு வாங்கியிருக்கேன். சுத்தி ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்துல எது போடலாம்? இதுவா? இது போடலாமா? சரி, ஓகே. போட்டாச்சு. சூப்பரா இருக்கு, உண்மையிலேயே செமையா இருக்கு. ஆக்சுவலா லைட் வெயிட்டா தான் இருக்கு. ஆனா முன்னாடி நான் வச்சிருந்த இந்த போனை விட இது கொஞ்சம் பெருசா இருக்கு. லைக் பாருங்களா, இந்த டிஸ்பிளேக்கும் இந்த டிஸ்பிளேக்கும் செம்ம டிஃபரெண்ட் இருக்கு. ஸோ இனிமேட்டு நம்மளும் வந்துட்டு 14 Pro யூசர்ஸ். இதுக்கப்புறம் ரீல்ஸ், வீடியோஸ் எல்லாமே பயங்கரமா வரும். ஓகே சார், ஆக்சுவலா வந்துட்டு இந்த ஐபோன் பாக்ஸ்ல என்ன நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஐபோனு, சிம் எஜெக்டரு, அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அவனோட லோகோ, எலிமருந்து சீட்டு. ஏன் குடுக்கறானே தெரியல. 2024 இதை குடுக்கறான். ஆனா ஒரு வாட்டி கூட இது அவனும் படிச்சிருக்கவே மாட்டானுங்க. ஏன் குடுக்கறானே தெரியல. ஓகே, இது கூட என்ன கொடுத்திருந்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார்ஜிங் கேபிள் தான் கொடுத்திருக்கான். பட் 14 பிளஸ்லயும் சார்ஜர் தரல. 15 Pro Max அதுலயும் தரல. 16லயாவது வந்துட்டு அடாப்டர் தரான்னு பாப்போம். வெறும் இந்த கேபிளை கொடுத்து ஏமாத்திடுறான். ஓகே சார், அவ்வளவுதான் இந்த அன்பாக்சிங் வீடியோ. அண்ட் ஃபைனலா வந்துட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு. எனக்கு நீங்க விஷ் பண்ண ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லயும் நீங்க ஃபாலோ பண்ணி விஷ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா யூடியூப் கமெண்ட்ஸ்லயும் விஷ் பண்ணலாம். இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன்டா நீ 14 வாங்கின, 15 வாங்கிருக்கலாம், இல்ல 15 Pro Max வாங்கிருக்கலாமேன்னு கேட்கலாம். ஆனா எனக்கும் ஆசைதான் 15 Pro Max வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதோட ரேட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாயிருச்சு. லைக் 1.5 லட்சத்துக்கிட்ட வருது. என்கிட்ட அவ்வளவு அமௌண்ட் இல்ல. என்கிட்ட ஒரு பட்ஜெட்டே பாத்தீங்கன்னா ஒரு 80ல இருந்து ஒரு 90க்குள்ளதான் எனக்கு அமௌண்ட் இருந்தது. ஸோ அப்படி பார்க்கும் போது 14 பிளஸ் எனக்கு வந்துட்டு பிளஸ்ஸாவே தெரிஞ்சது. அதனாலதான் நான் இந்த ஒரு போன் வாங்கினேன். ஓகே, இப்போ வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன்ல, ஸ்ருதிக்கு வந்துட்டு ஒரு சின்னதா சர்ப்ரைஸ்ன்னு இல்ல, என்னால முடிஞ்சது. ஏன்னா நான் இது வாங்கியிருக்கேன், வீடியோ எல்லாம் எடுத்திருக்கா. அதனால அவளுக்கு நான் ஏதாவது பண்ணணுமேன்றதுக்காக ஒண்ணு பண்ணிருக்கேன். பாப்போம். கண்ண மூடு கேமரா கூட கண்ண முடிக்கோ. கண்ண மூடிட்டியா? இந்த 3த்துல உனக்கு எது நல்லா இருக்குன்னு பாரு. 3மே நல்லா இருக்கு. 3மே நல்லா இருக்கா? சரி, 3த்தையும் எடுத்துக்கிறியா? எடுத்துக்கோ. இதுவா? ஓபன் பண்ணி பாரு, எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பாரு. நல்லா இருக்கா? மீதி 2 ஐயோ கன்ஃபியூஸ்டா இருக்கு. எதுங்க? என்ன கேட்டா 3மே பிடிச்சிருக்குதான் சொல்லுவேன். சாரா, நானும் இதான் வாங்கிருந்தேன். அது வரைக்கும் பாத்தியா? இது அது எடுத்துக்கிறியா? ஒரு 2 பேரும் சேமாவே போடலான்றியா? சரி, ஓகே. இல்ல நீ அதையும் எடுக்கறனால எடுத்துக்கோ, பரவாயில்ல. எது வேணுமோ எடுத்துக்கோ, உனக்கு என்னென்ன தோணுதோ. ஆமா, அது 2மே இருக்கு. 2மே சேமா யூஸ் பண்றதால யூஸ் பண்ணிக்கலாம். உனக்கு வேற ஏதாவது வேணுமா அதுல இருந்து? ஒண்ணு போதுமா? ஷூரா? ஓகே, ஹாப்பியா? ஓகே எஸ்கேஆர், ஃபைனலா வந்துட்டு நான் ரொம்ப ஹாப்பி அண்ட் ஸ்ருதியும் ஹாப்பி. இந்த மாதிரி அடுத்த வருஷம் பர்த்டேக்கும் நான் வேற ஏதாவது பெருசா பிளான் பண்ணிருக்கேன். நடக்கும். இதை வந்துட்டு நீங்களும் ப்ரே பண்ணுங்க. அண்ட் நானும் வந்துட்டு உங்களுக்கும் இதே மாதிரி அடுத்த பர்த்டேஸ் எல்லாம் வருது அப்படின்னா நீங்க நினைச்சதை வந்துட்டு கண்டிப்பா வாங்குறது நானும் ப்ரே பண்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பெருசாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அது என்ன பண்றோம், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்றதையும்
அடுத்தடுத்த வீடியோஸ் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்துட்டு இந்த ஒயர்லெஸ் சார்ஜர் வாங்கினதுக்கு ஒரு யூஸ் என்னன்னா வீடியோ எடுக்கும் போது இப்படி மேக்னெட் மாதிரி ஒட்டிக்கிறதுக்கு தான். இது தெரியுதா, இது பாக்குறது டிஃப்ரெண்டா இருந்துச்சு, சோ அதனாலதான் வாங்கினேன். ஓகே ஸ்கேர், தேங்க்ஸ். இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் இதே மாதிரி மே மந்த்ல உங்களுக்கு ஏதாவது பர்த்டே இருந்துச்சுன்னா விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. அவ்வளவுதான்.